நான் இப்போ எல்லாருக்குமே என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். நான் அதுவும் ஃபேஸில் வந்து எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு எத்தனை வாட்டி வீடியோ போட்டாலும் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, அப்பர் லிப்பில் தாடி ஜாஸ்தி லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வளருதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் அது வருதுன்னா, ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்னால தான் வருது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்லர் வந்து தான் இந்த அப்பர் லிப்பு இந்த தாடி எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நான் நிறைய கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்போவுமே வந்து அவங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதே மாதிரி த்ரெட்டில் வந்து இந்த இடத்துல எடுக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்க வாயை சுற்றி அது கண்டிப்பாக கருப்பாகும். லைவாகவே நான் இதை பார்த்துருக்கேன். லைவாக நம்மக்கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு கிளைண்ட் வராங்க. நான் அந்த கிளைண்ட்டை அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னது இதுதான், வந்து த்ரெட்டில் வந்து இங்கே எடுத்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் கையை வச்சா அது எப்படி இருக்குன்னா, ஜென்ஸு சேவ் பண்ணி நம்ம கை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், சொரன்ட்டு இருக்கும். அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஸ்கின்னோட சாஃப்ட்னஸ்ஸே சுத்தமாக போயிடுச்சு. அதுக்காக தான் ஃபேஸில் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக ஃபேஸ் ரேசர் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்னா லோ குவாலிட்டி, புரியுதுங்களா? ஃபேஸில் நம்ம போடும்போது ஸ்கின்னை பராமரிக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பார்லர் போகிறோம், வீட்டில் ஹோம் ரெமடியே ஏதாவது பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி இருக்குதுன்னா அவ்வளோவா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. நீங்களாகவே ஒரு கடையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். இது எல்லாமே லோ குவாலிட்டி. லோ குவாலிட்டினா எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஷேவ் பண்ணும்போது சரியாக பண்ணலை அப்படின்னா நம்ம இப்படி பிளேடில் அறுத்து அப்படி கோடு போடும், அந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிராண்டடாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணதே தெரியாது உங்களுக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ண, அப்படி ஸ்கின்னை தூக்கி பிடிச்சி இந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் கூட ஹேர் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸ்கின்னு ரொம்ப பிரைட்டாக தெரியும். நீங்கள் ஃபேஷியல் பண்ணாமலே ஃபேஷியல் பண்ண மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ட்ரை ஃபேஷியலில் பண்ணவே கூடாது. ஏதாவது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். எந்த இதுவுமே இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து இந்த அப்பர் லிப் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்லர் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் பார்லர் தேடி போய் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணாலும் இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பெயின் தாங்கியிருக்காங்க. நம்ம சொன்னாலும் திரும்ப வந்துருமா அந்த கொஸ்டின்ஸ் நம்மளை திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, அப்படியே உங்களுக்கு திரும்ப வந்தாலுமே நம்ம கேர்ள்ஸோட ஃபேஸில் எவ்வளோ ஹேர் க்ரோத்தோ அது மட்டும்தான் உங்களுக்கு வளருமே தவிர, எக்ஸ்ட்ரா ஜென்ஸுக்கு வளர தாடி அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக க்ரோத் ஆகவே ஆகாது. இதில் பண்ணும்போது இன்னும் நீங்கள் சாஃப்ட்னஸாக தான் இருக்குமே தவிர உங்கள் ஸ்கின்னு ரஃப்பும் ஆகாது. இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல் பிளைனாக இருந்தால் கூடமே இதிலே மைன்யூட்டாக பேபி ஹேர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் பண்ணாலுமே இன்னும் ஒரு ஷேட் நான் பிரைட்டாக தெரிவேன். இந்த மாதிரி நம்ம செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம், இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் த்ரெட்டில் இது வரைக்கும் எடுத்தவங்க ஓகே, எடுக்காதவங்க இனிமேல் த்ரெட்டில் அப்பர் லிப்பில் கீழே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 4-5 கஸ்டமர் நான் ரெகுலராக பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இங்கே மட்டும் அந்த மாதிரி கேட்டால் நான் த்ரெட்டில் வந்து ரெகுலராக எடுத்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர். இப்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராப்ளம் திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நான் இப்போ இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே தான் வந்து வாங்கிக்கணும், இங்கே தான் பண்ணிக்கணும்னு கட்டாயம் அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுக்கு பிடிச்ச கடையில் போய் நல்ல ரேசர் வாங்கி நீங்களே வீட்டில் ஒரு மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபேஸை இப்படி கொஞ்சம் தூக்கி பிடிச்சி டைட் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃபேஸுமே ஒரு ஷேட் பிரைட்டாக இருக்கும். இது நிறைய கிளைண்ட்டுக்கு நான் பண்ணி விட்டுருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் அக்கா திரும்ப எனக்கு வரவே இல்லை, எனக்கு சூப்பராக இருக்குதுக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்லருக்கு மந்த்லி ஒன்ஸ் வரும்போது ஐப்ரோ பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் க்ளீனப் பண்ணிக்கலாம், அப்போது பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் எங்கேயா வெளியில் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஃபேஷியல் ரேசர் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே வீட்டில் தாராளமாக பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ தான் சொல்ல வந்ததே உங்களுக்கு. ஏன்னா இது ரிப்பீட்டடாக எனக்கு வந்துகிட்டே இருக்குது, நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இனிமேல் நீங்களே அதை சால்வ் பண்ணிக்கோங்க. பார்லருக்காக போய் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாய்.